சரித்திரத்தின் பார்வை அகலமானது. முக்கிய நிகழ்வுகள், முக்கிய மனிதர்கள், கால அட்டவணையில் பதியப்பட்ட முக்கியமான நாட்கள், இவற்றை சொல்லும் ஏற்பாடுதான் சரித்திரம். அதனால்தான் சரித்திரம் என்பது பல சந்தர்ப்பங்களில் தனிமனித கதைகளை, ஞாபகங்களை, அக்கறைகளை பேசுவதில்லை. அத்தகைய நிரப்பப்படாத இடைவெளிகளை பூர்த்தி செய்வதுதான் இந்த தொடரின் நோக்கம். பிறந்ததே புக்கிட்டிமால தான். அந்த இடம் பேர் சிங்கப்பூர் ட்ரஃப் கிளப்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களே இல்லை அந்த இடம். அந்த இடம் வந்துட்டு நாட் ஒன்லி அ ஹவுஸ், இட்ஸ் லைக் ஹோம் லைஃப் ஸ்டைல். அது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு, தொலைப்பான ஒரு இடத்துல இருந்துட்டு அடுக்குமாடியில் வீட்டில் போய் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஃப்ரீடம் கிடைக்காது. சின்ன வயசில் என்ன பண்ண, ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறது, சேத்துல ஃபுட்பால் விளாடுறது, இதெல்லாம் மறக்க முடியாத பசுமையான நினைவுகள். நினைக்கவே இல்லை இந்த இடம் நம்மளை விட்டுட்டு போயிடும்ட்டு. சிங்கப்பூரை பொறுத்தவரையிலே விலை உயர்ந்த தனியார் வீடுகள் எங்கு இருக்கின்றன என்று கேட்டால் அதிகம் யோசிக்காமல் புக்கிட்டிமா என்று பலர் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அது இந்த வட்டாரத்தின் இன்றைய அவதாரம். சில ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால் புக்கிட்டிமா என்ற வட்டாரம் வேறொரு உலகமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கிட்டிமா, அப்போ புக்கிட்டிமா அந்த இடங்களில் வந்து நிறையா கொண்டோ, அந்த தனியார் வீடுங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க தான் அங்கே நிறையா பேர் இருந்தாங்க. 65க்கு மேலே 70, 80 அங்கே எல்லாமே முக்கவாசி இந்தியர்கள் தான் இருந்தாங்க. பக்கத்துலேயே அந்த ரயில்வே ட்ராக் ஏத்தாப்பில் PWD, புக்கிட்டிமா கம்போங், 6ஆங்கிலு, 7ஆங்கிலு, 8ஆங்கிலு, 9ஆங்கிலு எல்லாமே இந்தியன்ஸ் மெயின்லி. ஒரு ரூம், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும். இந்த பக்கமும் கதவு திறந்துருக்கும். அது கொள்ள கதவுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் தெரு கதவும்பாங்க. 2 கதவும் திறந்து தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பேர் அங்கே உண்டு. அந்த கம்பத்தில் 2000 குடும்பம் அடுத்தது வள்ளி குடும்பம்னுவாங்க. அதுக்கு அடுத்தது நோனா சிங்கப்பூரா குடும்பம். அதுக்கு அடுத்தது கார்த்திகா குடும்பம். தென் SK ராஜு குடும்பம். என் மனைவி வந்து அதே புக்கிட்டிமா வட்டாரத்தை ஒட்டுநாப்பில் உள்ள கல்லுக்கோரைன்னுவோம். கல்லுக்கோரைக்கு போகிற வழியில் வந்து அங்கே குவார்ட்டர்ஸ் இருந்தது. குவார்ட்டர்ஸில் நம்ம தமிழர்கள் அதிகமாக இருந்தாங்க. போகிற வழியில் வந்து பத்துமலை குடும்பம் இருந்துச்சு. நம்ம பிரபலமான டிவி நடிகர் மிஸ்டர் வடிவழகன் குடும்பம் அங்கே தான் இருந்தது. அவர் வளர்ந்தது அந்த ஏரியா தான். அப்போ சிறு வயசு பையனாக இருந்தார் அவர். அவங்க அப்பா வந்து சுந்தரம், ரொம்ப புகழ்பெற்றவர். அப்போ அந்தாண்ட பத்துமலை, மணியம் வீடு, அதுக்கு அந்தாண்ட வந்து குவார்ட்டர்ஸில் வந்து கணேசன் குடும்பம், எங்கள் மீசக்கார குடும்பம், எங்கள் தகப்பனார், ஐயாவோ குடும்பம், எங்கள் மனைவியோட குடும்பம். ஃபுல்லாக இந்தியன் கேர்ள்ஸ், இந்தியன் பீப்புள் தான் அங்கே இருந்திருக்காங்க. பிகாஸ் மலையாளிஸ் இருந்திருக்காங்க, நிறைய முஸ்லீம்ஸ், அப்புறம் வந்து இட்ஸ் லைக் ஒத்தென்டிக் கம்போங். அவ்வளோ ஜனங்க இருந்தாங்க. அந்த பால் கறக்கிறதுலேருந்து அதை பராமரிப்பது எல்லாம் வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் இருந்தாங்க. வா, இன்னொரு தடவை மேலே போய்ட்டு வந்துடுவா. இன்னொரு தடவையா? ஏய், இன்னொரு தடவை மேலே ஏறின உண்மையிலே மேலே போயிடுவேன். என்னடா நீ, ஒரு காலத்தில் நம்ம 2 பேரும் எத்தனை மேரத்தான் ஓடிருக்கோம். இப்போ தொப்பை திட்டு இப்படி முக்கிட்டு இருக்க. ஏண்டா, உனக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? மேரத்தான் சிட்டிக்குள்ளே நடக்குது, நீ காட்டுக்குள்ளே கடத்தி கூட்டிட்டு வந்துட்டு தொப்பையை பற்றி கேவலப்படுத்துறிய. ஏய், இது காடா? இது சிங்கப்பூர்ல ஆக உயரமான இடம். இட் இஸ் a பச்சை பசேல் இருக்கிற ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் மேன். அந்த குரங்கு மட்டும்தான் தெரியுது. இன்ஸ்பைரிங்கா வேற என்ன தெரியுது? இன்ஸ்பைரிங்கா தானே. என் கூட நான் காட்டுறேன். ஏய், ஓடுனது போதும், பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போவோம் வா. நோ, இந்த இடத்துல உன்னை நடக்க விட மாட்டேன். இது ஓடுறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம். மனுஷங்க மட்டும் இல்ல, ஒரு காலத்துல எத்தனை குதிரைங்க இங்க ஓடி இருக்கு தெரியுமா? அப்ப குதிரையை கூட்டிக்கிட்டு ஓடுறா, நான் பொடி நடையா நடந்து வீட்டுக்கு போறேன். சும்மாறா, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. என் பொண்டாட்டி நான் ஆசையா ஷாப்பிங் கூப்பிட்டாடா, அவளை கழட்டி விட்டுட்டு என் நண்பனுக்காக இங்க வந்து நிக்கிறேன்டா. இந்த கதையெல்லாம் இங்க விடாத அப்பனே. இதுக்கு நான் ஒரு காரணம். உன் பொண்டாட்டிக்கு செலவு பண்ண பயந்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். ஹலோம்மா, சொல்லுமா. இங்கே தான் ரகு கூட புக்கிட்டிமா இல்லை இருக்கேன். புக்கிட்டிமா வட்டாரத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், அதான் அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். என்னது, போகிற இடத்தெல்லாம் ஒன்று ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமா? சரி அனுப்புகிறேன். ஓகே அப்புறம் பார்க்குறேன். பாய். உன் பொண்டாட்டி கூட ஒன்று ஒரு காசுக்கு நம்பாது போல இருக்கு. ஃபோட்டோ ப்ளீஸ். இது வேறையா? சிங்கப்பூரில் ஆக உயரமான இடம் புக்கிட்டிமா குன்றுதான். நாட்டின் நடுப்பகுதியில் யாரோ நட்டு வைத்தது போல மரங்கள் நிறைந்த பசுமையான இடம் அது. அதன் அடிவாரத்தில் வளர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. நாங்கள் இருந்த இடம் வந்து மலை பிரதேசம் தான். அது
குளிர்ச்சியான இடம். காலைல பார்த்தா அந்த பனி மூட்டமாக இருக்கும் கொஞ்சம். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் மேலே போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு டேம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஜப்பாங்கண்டை கிடக்கும், மீன், பெரிய பெரிய மீன் இருக்கும். போகிற வழியில் ஏதாவது மறியலு கிழங்கோ அதை ஏதோ பிடுங்கி கொண்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் குச்சிங்கெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தி அந்த கிழங்கை உழுகு போட்டுருவோம். சுட்ட பிறகு குளிச்சுட்டு கிழங்க சாப்பிட்டுட்டு பயலுங்கள்லாம் சந்தோஷமாக கீழே வருவோம். அதுவும் ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு. டெய்ரி ஃபார்மில் நம்ம குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே வந்து கீழே ஒரு தாரால் ஒன்று இருந்தது. தாராலன்னா அங்கே என்ன அந்த கிரானைட் கல் இருக்குல்ல, சின்ன சின்ன கல்லை வெடி வச்சு டைனமைண்டை வச்சு உடச்சி கொண்டு வந்து அந்த இடத்துல போடுவாங்க. அது ரெடி ஆன பிறகு அங்கே ஒரு ட்ராக்கில் ஏற்றி கொண்டு வந்து வெளியே நிற்பாங்க. அதை எங்கெங்கே வந்து ரோடு போடணுமோ அங்கங்கே கொண்டு போய் அனுப்பிடுவாங்க. சில தொழில்கள் நம்மை நம் சமூகத்தோடு இயல்பாக இணைத்துவிடும். உணவு தொழில், ஜவுளிக்கடை, மளிகை கடை போன்றவை இதற்கு உதாரணங்கள். தன் தாத்தா செய்த தொழில் பற்றி பத்மா. தாத்தா கடை வச்சுருந்தாங்க. அந்த கடையை வந்து எங்கள் அப்பா டேக் ஓவர் பண்ணி அப்பா பார்த்துக்கிட்டாங்க. அப்பா அந்த கடையை பார்த்துக்கிறப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும், பிரின்சஸ் எலிசபெத் பிரைமரி ஸ்கூல். எல்லாருமே கம்பத்தில் உள்ள அத்தனை பசங்களும் எங்கள் அப்பா தான் வண்டி வச்சுருந்தார். அத்தனை பசங்களும் வண்டியில் ஏறி எங்கள் அப்பா கொண்டு போய் ஸ்கூலில் இறக்கி விட்டு 1 மணி ஆனோன்னு எல்லாம் அதே வேனில் கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டோன்னே அது பறந்துட்டு போயிடும். வார இறுதி நாள் என்றால் தாத்தா வீடுதான். அதுவும் அடுக்குமாடி வீடுகளில் வளர்ந்த பிள்ளைகளுக்கு அது வார இறுதி சுற்றுலா. அந்த நினைவுகளோடு சிவராணி. எங்கள் தாத்தா வந்துட்டு நிறையா கோழி வளர்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த அந்த கூண்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுருந்து ஞாயிற்றுக்கிழமை அதையே எடுத்து நம்மளை சாப்பிட்ருவோம். ஸோ ஓகே, அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும். இப்போல்லாம் கம்போங் சிக்கன் சொல்லிட்டு ஒரு பிராண்டாக வந்து தயாரிக்கிறாங்க. மிந்திலாம் சாப்பிட்டது அதுதான் கம்போங் சிக்கன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் ஒன்றா இருப்போம், ஒன்றாக இருந்து சாப்பிட்றது. அந்த அந்த டேபிள், அந்த கிச்சனில் வந்துட்டு அந்த டேபிளில் வந்துட்டு எல்லோரும் வந்து வரிசையாக உட்காந்து சாப்பிட்றது வெரி இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் வந்துட்டு நான் மறக்கவே முடியாது. ராணியோட தாத்தா பேர் வந்து தங்கசாமி. தங்கசாமியும் எங்கள் அப்பா ஹரிகிருஷ்ணன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. பெரிய குடும்பங்களில் இருப்பதை பகிர்ந்து கொள்வது என்பது இயல்பாக நடக்கும் ஒன்று. அது இடமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். வேறு யாரும் இல்லாத வீட்டில் தனக்கு பசிக்கும் போது சமையலறைக்கு சென்று ஒரு தட்டில் உணவை வைத்து தொலைக்காட்சி முன் அமர்ந்து சத்தமில்லாமல் சாப்பிடுவது இன்று பல வீடுகளில் நடக்கும் ஒன்று. அன்று இவர்கள் வீட்டில் அப்படி இல்லை. திருமதி லீலா. அந்த ட்ரஃப் கிளப்பில் இருக்கிறப்போ ஒரு நல்ல இறைச்சிக்கறியோ கோழிக்கறியோ ஆக்குனா எங்கள் அக்கா ஒரு பெரிய பேசன் எடுத்துக்குவாங்க. அப்போல்லாம் சோறு வடிக்கிறது தானே, அள்ளி போடுவாங்க. எல்லாரும் உட்காருங்க சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு. யாருக்கு சோறு வேணும்லாம் உட்காந்துருவோம், வரிசை சுற்றி உட்காந்துக்குவோம். 8 பேர் இல்லை, எங்கள் அக்கா ஒண்டி நடுவில் உட்காந்துக்குவாங்க. சோறை போட்டு கறியை போட்டு அப்படியே உருட்டி உருட்டி ஒரு வாயாக ஊட்டுவாங்க. அதில் முடிக்கிறது என் தம்பி தான். சாப்பிட்டுட்டு ஊட்டிட்டு வரதுக்குள்ளார அக்கா 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 ஆமா. அதெல்லாம் ஒரு தனி பாசம். இப்போ நினச்சா கூட அந்த டைம் வராது பாருங்க. நண்பா பார்த்தியா இந்த இடத்த? நான் பார்த்ததே இல்லை. இது டர்ஃப் சிட்டி, எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் இங்கே எத்தனை குதிரை பந்தயங்கள் நடந்திருக்கிறது உனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ரேஸ் நாளில் கார் போடுறதுக்கே இடம் இருக்காது. வெளிநாட்டிலேருந்து அத்தை குழந்தைகள் வந்து இங்கே ரேஸ் பண்ணோம். அப்படியா? குதிரையை பார்த்தா நான் கேட்டதா சொன்னேன்னு சொல்லி நான் வரேன். இல்லைடா, சரித்திரத்தை புரிஞ்சுக்கடா. அந்த குதிரையை குளிப்பாட்டத்துலேருந்து ட்ரைனிங் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய தமிழர்கள் இங்கே வேலை பார்த்துருக்காங்க, குவார்ட்டர்ஸில் தங்கி வாழ்ந்துருக்காங்க. ஃப்ரீயாக தங்கினாங்களா? நாம அந்த காலத்திலே பிறந்திருக்கலாம். இந்த காலத்துலலாம் எடுக்கிற சம்பளத்துல வீடு வாங்க முடியுமானே தெரியல. அது இந்த காலம். அந்த காலத்துல சொந்தக்காரங்க, மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் ஒத்துமையா வாழ்ந்துருக்காங்க. அட்டெண்டன்ஸ் போட்டாச்சுல, போமா ஒரு போட்டோ ப்ளீஸ். ஐயோ இது வேறையா? அந்த ட்ரஃப் கிளப்பில் வந்து ஒரு 7 குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஒரு குவார்ட்டர்ஸில் 7 வீடு இருக்கும். ஸோ அந்த குவார்ட்டர்ஸில் பூரா அங்கே உள்ளவங்க எல்லாம் இப்போ என்ன சமைச்சிங்க, நீங்கள் என்ன சமைச்சிங்க அதெல்லாம் கேட்டுக்குவோம். நம்ம ஃப்ரீ டைமில் வந்து சாயங்காலம் பேசிக்குவோம் உட்காந்து. அங்கே வெளியே வாசலில் உட்காந்துக்குவோம். வெளியே ஒரு அலூர் இருக்கும். அதில் வர காம்படிஷன் இருக்கும். என்னென்னா எங்கள் அஞ்சடி ரொம்ப சுத்தமாக இருக்குது,
அங்கே பக்கத்து வீடு அஞ்சடி ரொம்ப சுத்தமாக இருக்குது, உங்கள் அஞ்சடி சுத்தமாக இருந்தால் நாங்களும் கழுவுவோம். அதுலேயே போட்டி இருக்கும். சிங்கப்பூரில் வெளியான ஆக பழைய புத்தகங்களில் NV ரங்கசாமிதாசன் எழுதிய அதிவினோத குதிரைப்பந்தய லாவணியும் ஒன்று. அதில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் இந்த தீவில் ஆரம்பித்த குதிரைப்பந்தயத்தை பற்றி பல வர்ணனைகள். குதிரைப்பந்தயம் இன்று வரை தொடர்கின்றது. இந்த ட்ரஃப் கிளப்பில் வந்து அதுக்குன்னு குதிரை வண்டின்னு இருக்குது. மலேசியாவிலேருந்து வரும், இது கேட்லேருந்து வரும், ஸ்லாங்கோன்லேருந்து வரும், பினாங்லேருந்து வரும். அப்போ வர்றப்போ குதிரை ரொம்ப இருக்கும். அந்த ட்ரைனிங் செய்கிறப்போ நம்ம வேலைக்கு கூட பயப்படுவோம். ஏன்னா சமயத்தில் குதிரை மனசாளுங்களை பார்த்தா ரொம்ப காலத்துக்கும். பந்தய நாள் வர்றப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும். ஒரு மணிக்கு ஆரம்பிக்கும். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, பாயை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து அந்த பந்தயத்தை பார்ப்போம். குதிரை ஓடுறப்போ நாங்களும் கற்றுவோம். என்னமோ குதிரை பேர் தெரிஞ்ச மாதிரி கொமோன்னு கற்றுவோம். நம்ம அது ஒரு சந்தோஷம்தான். அது சொந்தக்காரங்க வந்தால் கூட நம்ம ரேஸு பார்க்க அழைச்சிட்டு போவோம். அது ஒரு தடல் இருக்கும், பெரிய தடல். இப்போல்லாம் அந்த தடலில் என்ன புல்லு மண்டி கிடக்கும். அந்த குவார்டர்ஸ் எல்லாம் புல்லு மண்டி கிடக்குதுன்னு தான் சொன்னாங்க. இந்த புல்வெளிகளில் ஓடிய குதிரைகளைப் போலவே இவர்களது மனவெளிகளில் ஓடும் ஞாபக குதிரைகள் இன்று வரை. மழை வந்தால் கணுக்கால் வரை சேற்றில் புதைந்துவிடும். அதனாலேயே இவர் இருந்த கம்போங் சேத்து கம்போங். திரு ராஜமாணிக்கம்: எங்கள் கம்பம் வந்து சேத்து கம்பம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மழை பெஞ்சால் தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வரும், வெள்ளம் ஏறும் தண்ணி வரும். அல்லூருக்கு அந்தாண்ட உள்ள வீட்டுக்கும் தண்ணி வரும், இங்கேயும் தண்ணி வரும். நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, 5-6 வயசில், இன்னும் சின்ன வயசில் பெரும் மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வரும். நாங்கள் என்ன பண்ணோம், கீத்துக்கட்டில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டு காலை வச்சுட்டு தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருப்போம். அப்போ நல்ல பாம்பு மீன்லாம் ஒரே வீல் கத்துவேன். நான் மறக்க முடியாது. ஒரு காலத்தில் பல துறைகளில் பணியாற்றிய தொழிலாளர்கள் நிறைந்த வட்டாரம் புக்கிட்டிமா. அவற்றில் சில தொழில்கள் மிக சுவாரஸ்யமானவை. வேட்டையாடுவது, உடும்பு பிடிப்பது இவையெல்லாம் இப்பொழுது ஒருவர் முழு நேரமாக செய்யும் தொழிலாக கருதப்படுவதில்லை. இன்னும் ஞாபகம் இருக்குது, உடும்பு பிடிக்குதுன்னு ஒருத்தர் செம்புடவர் உடும்பு பிடிப்பார். அவர் தொழிலே உடும்பு பிடிப்பது தான். உடும்பு பிடிச்சு வந்து வியாபாரம் பண்ணுறது. அது எங்கள் அப்பா வந்து வாட்ச்மேன் வேலை செஞ்சு, அவர் வந்து மீசக்காரருக்கு போனால் எல்லாருக்கும் அங்கே தெரியும். மீசக்கார பையன் போகிறான் பாருன்னு சொல்லுவாங்க என்னை பார்த்துட்டு. தாத்தோட ஒய்ஃபோட அப்பா அவர் தான் அந்த ரயில்வே ட்ராக்ல செக்யூரிட்டி கார்டு. அவர் தான் அந்த ரயில் வரும்போது ஒரு பச்சை கலர் ஃப்ளாகை காமிச்சிட்டு கேட்டு திறக்கிறது மூடுறது இந்த வேலை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதை நான் பார்த்தேன். அது ரொம்ப ப்ரௌடாக அவர் செய்வார். அவர் ஒரு மாதிரியாக நடந்துக்கிட்டு சட்டையெல்லாம் உள்ளே போட்டு கண்ணாடி போட்டுட்டு வேலைக்கு போகிறது வர்றது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து சில பேர் கான்ட்ராக்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து பஸ் டிரைவராக இருந்திருக்காங்க, கூலி வேலை தொழிலாளர்களாக இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே மண் தோண்டும் தொழிலாளர்களாக இருந்திருக்காங்க. டேய் வா, இது வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்திருப்போம் போல இருக்குடா. என்ன விட்டுறேன், நான் உயிர் பழிச்சு போயிடுறேன். ஐயோ நண்பா, கிலோமீட்டர் சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது. இப்போ தான் கிலோமீட்டர் கணக்கு. அந்த காலத்தில் புக்கித்திமால வாழ்ந்த நம்மளுடைய மக்கள் 10ஆங்கல் 7ஆங்கல் 8ஆங்கல்னு இப்படி தான் அடையாளம் சொல்லுவாங்க. என்ன தேடுற? கல்லு. நீ கல்லால் அடி வாங்க போற. உச்சி வெயில் மண்டைய பொழக்குதுடா. ஐயோ நண்பா, கதையை கேளு. எங்கள் பாட்டி கூட 10ஆங்கல்ல தான் இருந்தாங்க. அவங்க ஒரு வங்சா கடையும் வச்சுருந்தாங்க. வங்சாவா? அங்குசா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன வங்சா? ப்ரொவிஷன் ஸ்டோர், மளிகை கடை. நம்ம மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும். மல்லி, மிளகா, உளுத்தம்பருப்பு, அரிசி எல்லாமே கிடைக்கும். செம்ம வியாபாரம். அப்போ தேக்கா பக்கம் போவே வேணாம் போல. தாத்தா நடத்தின கடை வந்து வங்சா கடை. ப்ரொவிஷன் எல்லாமே ப்ரொவிஷன், காய்கறி, அரிசி, பருப்பு இந்த மாதிரி தான். கம்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கையில் அப்போ பணம் இருக்காது. எல்லாருமே வந்து கடனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எல்லாம் புக்கில் எழுதிக்கிறது. திகாலி மப்புன்னு சொல்கிறோம்ல, அதில் எழுதிக்கிறது எல்லாமே அந்த புக்கில். அது ஒரு இவ்வளவுக்கு மேலே ஏறிடுச்சு புக்கு. வங்சா ஒரு கடை, ஆக்சுவலி 2 கடை இருந்தது அங்கே. வங்சா கடை வந்து, ஆனால் மெயினானது வந்து செல்வராஜ் கடைன்னு ஒன்று இருந்தது. அங்கே தான் போய் நம்ம மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வருது. அந்த குவார்டர்ஸில் உள்ளவங்களாம் அங்கே தான் காசு வாங்கிட்டு வருவாங்க. போயிட்டு ஜாமான் வாங்க வர்றவங்க வந்து அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எங்கள் அத்தையை தான் கூப்பிடுவாங்க நாட்டாமைக்கு. அதாவது உண்மையிலே நடந்தது இது. எங்கள் அத்தை தான் அந்த புக்கித்திமா ஏரியா, பிடபிள்யூ ஏரியா, ஹில்வியூ ஏரியாவுக்கு நாட்டாமை. அவங்க பேர் தையநாயகி. அவங்க தான் நாட்டாமை மாதிரி இருப்பாங்க. யார் எங்கே என்ன நடந்தாலும் போய் தையநாயகியை கேளு, கரெக்டாக சொல்லுவாங்கன்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரி, இவ்வளோ சந்தோஷமா இருந்தவங்க ஏன் இங்கேருந்து கிளம்புனாங்க? உங்கள் பாட்டி பேசாமல் இங்கே செட்டில் ஆகி அந்த அங்சா கடையை உன் பேரில் எழுதி வச்சிருக்கலாம்ல. வங்சா, மாடர்னைசேஷன், டெவலப்மெண்ட்,
வளர்ச்சி. இப்போ இந்த இடத்துல ஒரு வீடு எவ்வளோ விளத்துறமா? சிங்கப்பூரில் டிஸ்ட்ரிக்ட் 10 தான் ஹாட்டஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஓ, அப்ப நம்மவங்க நிறைய பேர் சிங்கப்பூர்லயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேஸ்ல இருந்திருக்காங்க. இனிமே பாரு, யாரு கேட்டாலும் பெருமையா சொல்லுவேன். அது மட்டும் இல்லை நண்பா, இந்த இடத்துல பல சரித்திரங்கள் அடங்கியிருக்கு. ஜப்பான்காரங்க சிங்கப்பூர் இங்கே தான் டேக் ஓவர் பண்ணாங்க. ஜப்பனீஸ் ஆக்குபேஷனை இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தியா பழைய ஃபோர்ட் கம்பெனி. சரி, அதுக்கு பின்னாடி வச்சு என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துரு. முகத்தை சோகமாக வச்சுக்கிறேன். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஓரிடம் எப்படி எதனால் சரித்திரத்தில் இடம்பெறும் என்று யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. பழைய ஃபோர்ட் தொழிற்சாலை அப்படி ஓரிடம். ஜப்பானியர்கள் அதிகாரப்பூர்வமாக சிங்கப்பூர் தீவின் ஆட்சியை கைப்பற்றியது இந்த இடத்தில்தான். இது என்ன இடம்? இரு, நானே சொல்றேன். உங்க தாத்தாவோட தாத்தா இருந்த இடம். உங்க தாத்தா இங்க இருந்த பழைய கார் கம்பெனில வேலை செஞ்சாரு. அப்புறம் இன்னொன்னு அடிக்கடி சொல்லுவியே, நம்ம இந்தியர்கள் இங்க தான் பல பேர் ஒன்னா ஒற்றுமையா குடும்பமா வாழ்ந்தாங்கன்னு. நீ காமெடி பண்ணாலும் சரி, கிண்டல் பண்ணாலும் சரி, அதுதான்டா உண்மை. இங்க நிறைய தமிழர்கள் வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்குன்னா இங்க ஒரு தமிழ் பள்ளியே இருந்துச்சு. டேய் கதை விடாதடா. சிங்கப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே தமிழ் பள்ளி உமர் புலவர் தமிழ் பள்ளி. அதுவும் தஞ்சம்பகார்ல இருந்துச்சு. அது மட்டும் தமிழ் பள்ளி கிடையாது, கலைமகள் பள்ளி இருந்துச்சு, பாரதிதாசன் தமிழ் பள்ளின்னு நிறைய பள்ளிகள் இருந்துச்சு. எல்லாமே இங்க இருந்துச்சா? ஐயோ, இங்கன்னா இங்க இல்ல. ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல பல தமிழ் பள்ளிகள் இருந்துச்சு. ஆனா இப்ப இங்க இந்த ஸ்டேக்மெண்ட் ரிங் ரோட் வட்டாரத்துக்கு ஒரு தமிழ் பள்ளி இருந்துச்சு, நாக அம்மையார் தமிழ் பள்ளி. அன்று சிங்கப்பூரின் பல வட்டாரங்களில் இருந்த தமிழ் பள்ளிகளைப் போலவே முக்கிட்டிமா வட்டாரத்திலும் ஒரு தமிழ் பள்ளி, நாகம்மையார் தமிழ் பாடசாலை. நாகம்மையார் யார்? அந்த அம்மையார் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அவருடைய மனைவி தான் நாகம்மையார். அவங்களுடைய பேர்ல தான் இங்க ஒரு பள்ளி இருந்துச்சு. ஓ நண்பா, செல்லம், பேபி, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. சரி, ஆனா அது எல்லாத்தையும் ஒரே நாளில் தான் கொண்டு போய் காட்டணுமா? இன்னொரு நாளைக்கு காட்டலாமே, என்னை விட்டுடு. முடியாது, இன்னைக்கு நான் உன்னை விட போறது கிடையாது. பக்கத்துல தான் ஜோகர் பாரு இருக்கு, வா. அங்கேயும் நிறைய சரித்திரம் சொல்றேன், வா. இருக்கா? ஐயோ, என்னால முடியாது. ஐயோ, ஃபோன் வருது. சொல்லுமா. இங்கே தான் ரகு கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவனை சுற்றி வட்டாரத்தங்கள்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட பேசுறியா? பேசு. ஹலோ, சிஸ்டர், நான் தான் பேசுகிறேன். இப்போதான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னால் மீட் பண்ணணும். என்ன 3 மணி நேரமாவா? இல்லையே, தற்செயலாக இப்போ மீட் பண்ணணும். விளையாட்டு பிள்ளை அவன் எங்கேயோ போய் விளையாண்டுட்டு என் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களே கேளுங்க. திடீர்னு வந்துச்சு ஒரு பெரிய சூறன், இந்த இடத்த கவர்மெண்ட் எடுக்க போகிறான்ட்டு. எல்லாருக்கும் ஒரு இடியாக இருந்துச்சு. என்னடா இந்த இடத்த போயிட்டோம்னாக்கா என்ன ஆக போகுதுன்ட்டு. கவர்மெண்ட் சொன்னால் எல்லா மரத்துக்கும் உங்களுக்கு நம்ம இவ்வளோ கொடுப்போம், எல்லா இடத்துக்கும் இவ்வளோ காசு கொடுப்போம், அதை எடுத்துகிட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டு. எனக்கு நம்ம இங்கே கம்பத்தில் இருந்தப்ப நமக்கு வாடகை இல்லை, நமக்கு 3 நாள் வண்டி போடலாம், வண்டிக்கு நமக்கு சீசன் டிக்கெட் இல்லை, நம்ம கடை முன்னிக்கே போடலாம், எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ இருக்குது. வாடகை கட்டணும், வண்டி சீசன் டிக்கெட் இருக்குது, எல்லாம் தொட்டத்துக்கெல்லாம் பணம். அங்கே இருக்கிறப்ப எதுவுமே இல்லை. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதுவுமே நம்ம இங்கே தான் நம்ம வாழ்க்கை, இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னு நினச்சோம். லெட்டர் வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி அடித்து போட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் தாத்தா மட்டும் இல்லை, எங்கள் ஆன்டிஸ் எல்லாருமே வந்துட்டு அழுதுருப்பாங்க. நிச்சயமாக அந்த இடத்துலேருந்து போகும்போதே அழுதுருப்பாங்க. நேபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அழுதுருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அழுதாங்களே, எங்கள் அண்ணனுங்க, எங்கள் அம்மா அப்பா, என் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப அழுதோம் அந்த இடத்த விட்டு போகும்போது. என் செல்ல நாயை கூட விட்டுட்டு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டோம், என்னடா செய்கிறது அப்படின்ட்டு. எத்தனையோ நாய்ங்க அங்கே இருந்துச்சு, அவ்வளவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த வீட்டில் வந்துட்டு 10 வருஷம் வந்துட்டு உடனே விற்றுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறோம். அது ஏன்னா அட்டாச்மெண்ட் இல்லை. அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு போகிறான். அப்படி அந்த மாதிரி இல்லை அந்த காலத்தில். அந்த காலத்தில் வந்துட்டு எல்லோரும் ஒன்றா இருந்து ரொம்ப வந்துட்டு ஒரு நாள் அழுவ மாட்டாங்க, ஒரு வாரம் அழுதுருப்பாங்க. சிலர் குடும்பங்கள் வந்து மாஸ்லிங் தொகுதி, நாங்கள்லாம் மாஸ்லிங் தொகுதிக்கு வந்தோம்.
சில குடும்பங்கள் ஜாலம் தெக்குவாய், சில குடும்பங்கள் சோச்சுக்காங்க போனாங்க. அந்த வகையில் தான் நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு போனது. நாங்கள் தான் அந்த இடத்த விட்டு போகும்போது நாங்கள் தான் கடைசி ஃபேமிலி அந்த இடத்த விட்டு போகும்போது அவ்வளோ வழியோடு நம்ம போனோம். இட்ஸ் அ ட்ரூ கம்யூனிட்டி லிவிங். அது இப்போ கிடையாது. அதாவது நான் டாக்ஸி ஓட்டுறப்பையும் சரி, இப்பவும் சரி, அந்த பகுதி கடந்து போகிறப்பயே ஸ்டேட்மெண்ட்டுக்கு வளையிற டைம்லேயே என் பழைய நினைவுகள்லாம் நம்ம வாழ்ந்து விடுறா, டேய் இது வந்து வெத்தலை கூட சின்னமாக விடுறா, டேய் அது எண்ணங்கள் வரும். இங்கிட்டு வந்து கங்காணி கடை, பின்னால் தானே நம்ம குடியிருந்தோம், சோமு கங்காணி வீடு கடை. அப்புறம் எங்கிட்டு வந்து ஆற்றுக்கு ஒரு தண்டவாளம், ரயில்வே தண்டவாளத்தில் ஐஸ் கச்சாலாம் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இன்னும் எண்ணங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு, தொலைப்பான ஒரு இடத்துல இருந்துட்டு அடுக்குமாடியில் வீட்டில் போய் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஃப்ரீடம் கிடைக்காது. கண் கலங்கியிருக்கிறேன், நினைத்து கண் கலங்கியிருக்கிறேன். ஏனென்றால் இது மறக்க முடியாத பசுமையான இடங்கள். ஓடியாடி வெறுங்காலில் சேத்துல ஓடியாடி விளையாண்ட இடம். தண்டவாளத்தில் உட்காந்து கதை பேசுவோம். நாங்கள் கிணத்து தண்ணி குடித்து வாழ்ந்தவன் நான் அந்த காலத்தில். இன்றைக்கும் நான் அதை தான் விரும்புகிறேன். அதெல்லாம் ஒரு காலம் பாருங்க, அந்த மாதிரி லைஃப் வராது. இப்போ நான் பேசும்போதே எனக்கு கண் கலங்குது எனக்கு. ஏன்னா மீண்டும் எங்களுக்கு அதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா காலங்கள் மாற மாற நம்மளும் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் வாழ்ந்து காலங்கள் மாற்றி கொண்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. இன்று இந்த மனிதர்கள் வாழ்ந்த அந்த இடங்கள் இல்லை. அவர்கள் கால் பதித்து நடந்த பாதைகள் இல்லை. அந்த வட்டாரத்தில் வாழ்க்கை பழைய அடிச்சுவடுகள் இல்லாமல் அப்படியே மாறிவிட்டது. ஆனால் ஞாபகங்கள், அவை காலம் அழுத்தமாக பதித்துவிட்டு போன காலடிச்சுவடுகள். கதைகளாக சில சமயம் விழியின் ஓரம் தேங்கி நிற்கும் ஒரு துளியாக அவற்றை நாம் உணர்கின்றோம்.